மடி பிரவீன் சக்கரவர்த்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கணும்னு காங்கிரஸ் போராடிட்டு இருக்கு. இவர் களத்துக்கு வர மாட்டாரு, போராட மாட்டாரு, எதுலையும் கலந்துக்க மாட்டாரு. இவர் தன்னை ஒரு லீடரா காட்டிக்குவாரு. கேட்டா வந்து அப்ப இது யாருடைய பாலிடிக்ஸ் அப்படின்னும் போது நம்ம அந்த அவங்க சார்ந்த வர்ணத்தை மட்டும் நம்ம பேசிடக்கூடாது. இப்ப மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு பார்ப்பன லாபிகளை சிக்கிட்டு தவிக்குது அப்படின்னு அடுத்த தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. அதை விட பெரிய சாபக்கேடு. ஐயோ வந்து சொல்லதானே போறேன். மாணிக்கம் தாக்கூர் வந்து நல்ல எம்பி. உண்மையிலேயே நான் நேர்மையா சொல்றேன், அவர் வந்து கொள்கையை அறிவித்தார், அந்த கொள்கையின்படி நின்று டெலிவர் செய்யறதுக்கு தவறினார். ஜென்யூன் அதுக்காக தான் நான் அவர் எதிர்க்கிறேன். ஸ்டாலின் வந்து இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் an emotion. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இதுல கொஞ்சம் பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்களை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஏற்படுற நினைவுகளையோ இல்லை உணர்வுகளையோ நீங்க சொல்லலாம். மடி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்தான் அவங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரம் சொன்னேன், நான் ஒரு தனிநபரை யாரையுமே தாக்குனது இல்ல அப்படின்னு நேக்கா பிடிச்சி இழுத்து வச்சுட்டாங்க. நெருங்கிய நண்பர். அதாவது இப்போ நான் ஒரே ஒரு என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? எங்கள் கட்சியில் திவ்யா மருந்தையான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இடையில. ஆளுநர் மாளிகையை ஆளுநர் வந்து நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் நடக்குது, வேரிஸ் பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவங்க போட்டாங்க. இதான் இந்த இடத்துல நான் நினைவு கூறுவேன். டிவிக்கு வரணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொன்னியே. டிவிக்கு ஆட்சி அமைக்கணும்னு காங்கிரஸ் போராடிட்டு இருக்கு. இவர் களத்துக்கு வர மாட்டாரு, போராட மாட்டாரு, எதுலையும் கலந்துக்க மாட்டாரு. இவர் தன்னை ஒரு லீடரா காட்டிக்குவாரு. கேட்டா வந்து அப்ப இது யாருடைய பாலிடிக்ஸ் அப்படின்னும் போது நம்ம அந்த அவங்க சார்ந்த வர்ணத்தை மட்டும் நம்ம பேசிடக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், இப்போ மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு பார்ப்பன லாபிகளை சிக்கிட்டு தவிக்குது அப்படின்னு. அதுக்கான தலைவர் இவர் தான். அடுத்த தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. அதை விட பெரிய சாபக்கேடு, பெரிய கேவலமான இழிவு படைத்த காங்கிரஸுக்கான அழிவு வேற எதுவுமே கிடையாது. ஜாலியான ஒரு பேர் வரும்னு பார்த்தேன், டென்ஷன். ஐயோ வந்து சொல்லதானே போறேன். மாணிக்கம் தாக்கூர் வந்து நல்ல எம்பி. இது வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து அங்கே டெல்லியில் ஏதோ ஒன்று நடக்குது வந்து இங்கே பேசுகிறாங்க, அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது. அவங்களா வந்து வாலண்டியராக பேசுகிறாங்களாங்கிறது சந்தேகம். இப்போ இவரெல்லாம் நான் வந்து பிளாஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இதை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இது யதார்த்தமான உண்மை, அதுதான். இன்னும் நிறைய இருக்குது சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வேணாம், வந்துட்டோம், என் பாலிசி அது, வந்துட்டா நான் யாரையும் அதை பற்றி பேச மாட்டேன். இவரெல்லாம் வந்து நான் வந்து போய் சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டு போய் சந்திச்சிருக்கிறேன். என்னை நல்லா ரிசீவ் பண்ணி எனக்கு ரொம்ப கண்ணியம் கொடுத்துருக்காரு, நல்லா பேசியிருக்காரு. அவர் காரில் ஏறி நான் பின்னால் போனப்போ என்ன தம்பி எப்படிலாம் பேசியிருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் நடந்த முன்பின்களை வைத்து ஒரு தலைவரை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது. அவர் வந்து உழைப்பாலேயே உயர்ந்து இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. அவர் என்ன பெரிய பின்புலம் உள்ள நபரெல்லாம் கிடையாது. அவருடைய காஸ்ட்டோ அவருடைய இதோ வந்து அவர் தூக்கி விடுறதுக்கு தேவையான இடத்த இருந்தவரும் கிடையாது. உழைப்பாளர் நல்லபடியாக வந்து உயர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான் அவர். ஏன்னா கொறடாவாக இருக்கார். இவ்வளோ பெரிய கிராண்ட் ஓல்டு பார்ட்டி தட் பிராட் இண்டிபெண்டன்ஸ் டு அவர் நேஷன். அந்த கட்சிக்கு கொறடாவாக இருக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு தலைவர். மற்றபடி அவர் தெரிவித்த கருத்துக்கள் அந்தந்த நேரத்தில் தெரிவித்தார், அதோடு முடிஞ்சு போச்சு. இவர் பின்னால் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இதெல்லாம் நான் நம்பல. ஐ எம் ஆல்வேஸ் இன்டெப்டட் டு தலைவர் செல்வ பெருந்தகை. அவர் வந்து ஒரு சட்டமன்றத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு தலைவர் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம், நடக்கலை. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நடக்காது, நல்லது தான் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். இல்லையே, அவர் ஜெயிச்சிருந்த அமைச்சராக இருப்பார்ல, அது அவருடைய எப்படி நினைப்பாரு? அவர் ஜெயிச்சிருந்த அமைச்சராக இருப்பார். இல்லை, நான் எனக்கு சீட்டே இல்லாமல் நம்ம இருந்துக்கலாம் மட்டும் நினச்சிருப்பாருங்கிறேன். அவர் தோல்வி அடைந்தது வந்து சட்டம் எதிராக, அதுவும் தாவே காட்டில் தோல்வி அடைஞ்சார். அது வந்து இது பண்ண மாட்டார். அது மாதிரி தவிர என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த ரெண்டு முக்கியமானது. ஒன்று மரியாதைக்குரிய என்னுடைய கழக தலைவர் அவரோடு வந்து அவரோடு பயணம் பண்ணி அவர்களுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னொன்று வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி முக்கியமாக டிவி விவாதங்களில் பங்கேற்பதற்கு ஒரு கவலை ஒன்று இருக்குது. எனக்கு கடைசி வரைக்கும் அங்கீகாரமாக ஸ்போக்ஸ் பர்சன் இவர் கொடுக்கல. இவர் நினச்சா கொடுத்துருந்துருக்கலாம், கொடுக்கல. ஆனாலும் எனக்கு முட்டுக்கட்டையாக இருக்குல்ல, எங்கேயுமே நினச்சா முட்டுக்கட்டையாக இருந்திருக்கலாம்.
நீ அப்படி போகக்கூடாதுப்பா, அதெல்லாம் நம்ம வந்து பார்ட்டி இது பண்ணல, நம்மகிட்ட சொல்லணும்னா கூட சொல்ல வேண்டிய இடத்த சொல்லிட்டாருன்னா வேலை முடிஞ்சிடும். டிவி தலைமையகத்தில் சொல்லிட்டாருன்னா அது எங்கள் கட்சி கிடையாது அவர் அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சிருக்கும். பட் அவர் மூலமாக தான் அது டிவி விவாதமாக இருந்தாலும் சரி, வந்து இந்த மொழிபெயர்ப்பு வாய்ப்புகள், நம்முடைய மொழிபெயர்ப்பு நம்முடைய முழு நேர அரசியல் வேலை கிடையாது, அது ஒரு வாய்ப்பு, அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதை ஏற்படுத்தி கொடுத்தது இறைவன் அருளால் வந்து இவர் தான். இப்போ வந்துருச்சு விஜய். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஐ ஷுட் மேக் இட் வெரி கிளியர், விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர் நான். எனக்கு என்ன, பொதுவாக விஜய் அஜித் ஃபேன்ஸ் அடிச்சுக்குவாங்க, அப்போ எனக்கு வந்து விஜய் பக்கமாக தான் நியாயம் தோணும். அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லை, இப்போ நாங்கள்லாம் விஜய் ஃபேனாக இல்லையே இப்போது அப்படின்னா. அதாவது நடிகராக வந்து ஐ லைக் ஹிம் டு த கோர். அவருடைய நடனங்கள் சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம், எனக்கு அவருடைய நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்சி ஆரம்பித்து நான் ரொம்ப எதிர்பார்த்தனால தான் அவருடைய அந்த முதல் மாநாட்டு ஸ்பீச்சை ஃபுல்லாக உட்காந்து டிவியில் கேட்டுகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த கொள்கை தலைவராக அறிவித்த பிறகு நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். இப்போ கூட அவருடைய அந்த கட்சி பாடல்கள்லாம் எனக்கு அத்துப்படியாக தெரியும். ஏன்னா நான் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எல்லாமே. உண்மையிலேயே நான் நேர்மையாக சொல்கிறேன், அவர் வந்து கொள்கையை அறிவித்தார், அந்த கொள்கையின்படி நின்று டெலிவர் செய்கிறதுக்கு தவறினார். ஜென்யூனாக அதுக்காக தான் நான் அவர் எதிர்க்கிறேன். ஆனால் ரொம்ப பிடிக்கும், இப்போவும் ரொம்ப பிடிக்கும் நடிகரா. ஓகே, முக ஸ்டாலின். ஸ்டாலின் வந்து இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். இதுதான் உண்மை. மற்றவங்களுக்கு 1000 மாற்று கருத்து இருக்கலாம். இந்தியா முழுக்க ஒரு தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த சமூகம் வந்து அது ஏற்ற மதத்திற்காக, அது ஏற்றுக்கொண்ட மத காரணங்களுக்காக வந்து ஒடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு நம்ம தான் துணை நிற்கணும் அப்படின்னு என்னை கேட்டால், அந்த ஒரு இஸ்லாமியனாகவே மாறி நின்று ஒரு ஒரு நல்ல கம்பேனியனாக நிற்கிற ஒரு தலைவராக நான் மனதார பார்க்கக்கூடிய ஒரு தலைவர். எனக்கு எதுவுமே மனசாப்பட்டால் தான் அதை என்னால் செய்ய முடியும், அது என்னுடைய பலகீனம். சூப்பர் சார், ரொம்ப நேரம் இந்த விவாதம் போயிடுச்சு. நிறைய நேரம் நீங்கள் வந்து பல கருத்துக்களை கூட பேசி உங்கள் ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்தது. மொட்டை மாடி பாலிடிக்ஸில் ஃபஸ்ட் டைமாக ஒரு கெஸ்ட்டு வந்து நம்ம எபிசோடுக்கு வந்து பேசியிருக்காங்க. ஸோ விரைவிலே ஒளிபரப்புகிறோம். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அலிமல் புகாரி அவர்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.